ஏன்னா அவரோட படங்கள் அப்படிதாங்க இருக்கு. ஒவ்வொரு இதுலயுமே ஒவ்வொரு விஷயத்த அப்படியே வந்துட்டு தூக்கிட்டு போறது அந்த விஷயங்கள்லாம். இன்னும் எனக்கு ஃப்ரேமிங் வந்து ராமோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். தங்க மீன்கள் எல்லாம் அவ்வளோ விஷயமும் சூப்பரா இருக்கும். அந்த பாட்டுல ஆனந்த யாழை கூட அவ்வளோ காத்தடிச்சிட்டு இருக்கோம். அதுல 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இன்னும் அது கண்ணுக்குள்ள நிற்கும். ஆனந்த யாழைன்னு பாட்டை கேட்டால் அந்த அந்த விஷுவல் நமக்கு மைண்ட்ல நிற்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் எனக்கு பறவையே எங்க இருக்கிறாய் பயங்கரமா இருக்கும். இன்னைக்குமே வந்துட்டு நீங்க ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்க, டிப்ரெஷன்லயே நான் சொல்றேன், சாரி, சரி, ஜாலியா இருக்கீங்க, ஜாலிக்காக ஒரு டயர்டா இருக்கீங்க, ஒரு வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னா ரூம் போயிட்டு சில் ஆயிட்டு லைட்டா ஹெட்செட் போட்டு இந்த பறவையே எங்க இருக்கிறாய் மட்டும் கேட்டா போதும். அதுல அப்படியே இளையராஜா ஒரு இடத்துல போயிட்டு மேல போயிட்டு கீழே வருவாரு. சோழி முடிஞ்சு போதும். இந்த கல்லை விட்டு ஒரு இதுல எரிவார் தெரியுமா வடிவேலு, வரும்போது இவர் வருவாரு, இந்த இவரு மொட்டை ஒருத்தர் இருப்பார்ல, ராவ், வெங்கட் ராவ் வருவாரு. அடிச்சோம்னா தலையில அடிச்சோம் அம்மா அப்படின்னு வரப்பாரு. அது மாதிரி பறவை எங்க இருக்கிறாங்க சாங் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு 4-5 இடத்துல நீங்க பறந்துட்டு இருப்பீங்க அப்படியே. ஆனா அந்த பாட்டு வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸிங்கான பாட்டு. பட் அதுக்கு பின்னாடி அவனோட டெஸ்பரேஷன் பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல வந்து ஜீவா நடிச்சிருப்பாரு சூப்பரா. அவனுடைய டெஸ்பரேஷன் ஒன்று இருக்கலாம், அவன் தேடிட்டே இருப்பான். ஒரு லெட்டரை வச்சு எங்கேயோ நார்த்ல இருக்க ஒரு பொண்ணை தேடி போற அந்த பாட்டு ஸ்டார்ட் பண்றோம்னா இந்த லெட்டர் தான் நம்மள வந்து அந்த பாட்டை கேட்கறதுக்கே தூண்டும்.